நாம் தமிழர் கட்சியை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்று எதிரிகள் பல நேரங்களில் பல்வேறு முயற்சிகளில் ஈடுபடுவார்கள். ஆனால் அவர்களுடைய முயற்சி எப்பொழுதுமே பலித்ததில்லை. அதுபோன்று ஒரு நிகழ்வு நடந்திருக்கின்றது. அதை குறித்தான முழு காணொலியாக இருக்கப் போகின்றது. தமிழே உரல் வலையொலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். உலகை ஆண்ட தமிழர்கள் என்று வரையறுக்கப்பட்ட தமிழ் இனத்தினை சார்ந்த நாம் இப்போது ஒரு சிறிய தமிழ்நாடு என்ற ஒரு பாகத்தை கூட அடைய முடியாத அளவிற்கு அரசியல் வலுவற்ற சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இதை எப்படியாவது தடுத்துவிட்டு நாம் எப்படியாவது நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட மிக தமிழர்களால் விரும்பப்பட்ட ஒரு கட்சியை கொண்டு தமிழ்நாட்டை ஆட்சி அதிகாரத்தில் ஏறிவிட வேண்டும் என்று கடந்த 2010 இப்பொழுது 2026 வரை தொடர்ச்சியான பல முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றோம். இந்த முயற்சிகளை வீணடிக்க, இந்த முயற்சிகளை கெடுக்க, மேலும் இந்த முயற்சிகளை எப்படியாவது முறியடிக்க பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நபர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அந்த வகையில் தற்பொழுது தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி 8.2% மேலாக வாக்கு பெற்ற பின்பு வருகின்ற 2026 தேர்தலை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றது. எப்படியாவது இந்த வாக்கு சதவீதத்தை குறைத்துவிட வேண்டும். மேலும் இனிமேல் நாம் தமிழர் கட்சி பெருவாரியான வாக்குகளை பெற்றுவிடக்கூடாது, எங்குமே வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்று பல கட்சிகள் பல்வேறு சிந்தனைகளில் ஈடுபட்டு பல செயல்களை செய்து கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையில் நாம் தமிழர் கட்சி தற்பொழுது தொடர்ச்சியான பரப்புரையில் ஈடுபட துவங்கிவிட்டது. இன்னும் தேர்தலுக்கு 2 மாத காலங்கள் இருந்தாலும் இப்பொழுதே தொடர்ச்சியான வேட்பாளர்கள் அங்கங்கே மக்களை சந்தித்து நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்திற்கு வாக்குகளை கேட்டு தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக வேண்டி மக்களின் பார்வைக்கு தெரிய வேண்டும் என்று விவசாய சின்னத்தை சுவர்தோறும் வரைபடமாக வரைந்து மக்களிடத்தில் பார்வைக்காக தொடர்ச்சியாக வைத்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு சாதாரண நிகழ்வுதான். எல்லா கட்சிகளும் தேர்தல் காலங்களில் தனக்கென்று உள்ள சுவர்களில் விளம்பரங்களை படைத்து அல்லது கட்சிகளின் அந்த சின்னங்களை வரைந்து மக்களிடத்தில் பிரபலப்படுத்துவார்கள். அதே போன்றுதான் நாம் தமிழர் கட்சியும் தங்களால் இயன்ற, தங்களால் முடிந்த அளவிற்கு மக்களிடத்தில் கொண்டு போய் சின்னத்தை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பல்வேறு சுவர் ஓவியங்களையும் மக்கள் பார்வைக்கு வைக்கும்படி செய்திருக்கின்றார்கள். ஆனால் சில எதிரிகள், சில துரோகிகள் அல்லது சில முட்டாள்கள் இதன் பின்பு எவ்வளவு பேருடைய உழைப்பு இருக்கும் என்ற சிந்தனை கூட இல்லாமல் இதற்காக காசு கொடுத்தவர்கள் இதை வெறுமனே கொடுத்து விட்டார்களா அல்லது இது யாரும் காசு கொடுக்காமல் நடக்கின்றதா என்று அவர்களுக்கு சிந்தனை இல்லை போல். ஏனென்றால் இதில் பல்வேறு நபர்களுடைய உழைப்பு இருக்கின்றது. சுவர் வரைபடங்களில் அந்த வரையக்கூடிய அந்த ஓவியருக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கின்றது. அவர் சம்பளத்திற்கு வரைந்தாலும் சரி அல்லது தனக்கான கட்சிக்காக வரைந்தாலும் சரி, அவர் தன்னுடைய உழைப்பை கொட்டி வரைகின்றார். அந்த கலையை ரசிக்க தெரியாதவர்கள் மேலும் அந்த கலையை அழித்துவிட முயல்வார்கள். அதுபோன்றுதான் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்தை தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு வரையப்பட்ட ஓவியங்கள் மீது பல்வேறு செயல்பாடுகளில், பல்வேறு விதிமீறல்களில் பல நபர்கள் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். மேலும் அந்த விளம்பரங்களை முற்றிலுமாக அழித்தும் இருக்கின்றார்கள். மக்கள் பார்வைக்கு நீங்கள் வரையப்பட்ட ஓவியத்தை முழுமையாக அழைத்து விடலாம். ஆனால் மக்கள் அதை நீங்கள் அழித்த பிறகுதான் அதில் என்ன இருந்தது, அதற்குள் என்ன இருக்கும் என்பதை நன்றாக பார்த்துவோ விவசாயி சின்னம் இருந்ததா, ஏர்களப்பையை தூக்கி கொண்டு ஒரு விவசாயி இந்த சுவற்றில் நின்றாரா என்பதை மிக தெளிவாக உன்னிப்பாக கவனித்து செல்கின்றார்கள். மேலும் இந்த செய்தியை பற்றி பொதுவாக மக்களிடத்தில் பேசுகின்றார்கள். இது போன்று யாரோ செய்துவிட்டார்கள், இது ஏன் செய்தார்கள் என்று பேசப்படுகின்றது. இப்படியாக நீங்கள் எங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு இடையூறுகளை ஏற்படுத்தினாலும் மக்கள் அதை உன்னிப்பாக கவனித்து அதற்கான மிக தெளிவானதொரு நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு தான் தேடி தேடி வாக்களித்து கிட்டத்தட்ட 36 லட்சம் வாக்குகளுக்கு மேல் நாம் தமிழர் கட்சிக்கு கொடுத்திருக்கின்றார்கள். எனவே இங்கே மக்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழன் சீமானும் தான் எதிர்கால வாழ்க்கை என்று. நீங்கள் கட்சி சின்னங்களை வேண்டுமென்றால் அழைத்து விடலாம். ஆனால் மக்கள் மனதில் செந்தமிழன் சீமானும் அந்த ஏர்களப்பை விவசாயம் பெற்றிருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை, அந்த சின்னத்தை உங்களால் எந்த ஒரு கரையை கொண்டும் அழித்துவிட முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நிச்சயமாக மக்கள் இதற்கான பாடத்தை தேர்தலில் வாக்குகளாக கொடுத்து தக்க தண்டனையை எதிரிகளுக்கு கொடுப்பார்கள் என்பதை கூறிக்கொண்டு, இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் பெரிய விடயங்களே அல்ல. அவர்கள் அலைக்கட்டும். மக்கள் இன்னமும் உத்து நோக்கி இதில் இருந்த விளம்பரம் என்ன, இதில் இருந்த ஓவியம் என்ன என்பதை கேட்டு இன்னமும் விவசாயியின் மீது கருணை அதிகமாக அவர்களுக்கு வரும். விவசாய சின்னத்திற்கு அவர் வாக்குகளை செலுத்துவார்கள் என்பதை கூறிக்கொண்டு நல்ல காணொளி சந்திக்கின்றேன். நாம் தமிழர்.